தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த பிஹைண்ட் வுட் கோல்ட் மெடல் விருது வழங்கும் விழான்னு ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. அதில நெறைய திரைப்பிரபலங்கள் அப்படிலாம் வந்துகிட்டு இருந்தாங்க. என்ன சொல்றது, இன்னும் தெலுங்குல இருந்து அந்த மாரி மத்த இண்டஸ்ட்ரியில இருந்தும் வந்திருந்தாங்க. எல்லாருமே அந்த சின்ன சின்ன காட்சிகள், அந்த படங்கள் அந்த மாரியான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதில எதிர்பார்க்காத விதமா ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு 2021ஆம் ஆண்டோட ஒரு சிறந்த ஆளுமை அப்படிங்கிற ஒரு விருது குடுத்துருக்காங்க. கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்க திராவிட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. திராவிட தலைவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க சொல்லிக்கிற மாரியே சொல்றேன். 70 வருஷத்துக்கு மேல பழமை வாய்ந்த ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி. எங்களை அழிக்கவே முடியாதுன்னு சொல்ற, அப்பேற்பட்ட தலைமையும், அங்க சிறந்த பேச்சாளர்கள் இருக்காங்க. நெறைய பேர் எல்லாருமே நம்ம உறவு முறைகள் தானே! அத்தன பேர் இருக்காங்க. அங்க இல்லாத மாதிரி ஒரு விஷயத்துல இங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு குடுத்துருக்காங்க அப்டின்னும்போது, ரொம்ப பெருமையா இருக்கு. முதல் விஷயம் பெருமையா இருக்கு. பிஹைண்ட் நோட்ஸ்க்கு நம்ம ஒரு நன்றி சொல்லலாம். பிஹைண்ட் நோட்ஸ் எந்த அளவுக்கு திமுக விளம்பரப்படுத்தும் அப்டிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வீட்டுக்கு அவர் போனதுலேருந்து, சைக்கிள் எடுத்து ஸ்டாலின் அவர்கள் வெளில போனாங்கன்னா, இந்த இடத்துல டீ குடிச்சாரு அப்டின்ட்டு, அப்படி போடுறவங்க, இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு விருத கூப்ட்டு குடுத்துருக்காங்க. அவங்களோட அந்த மனசாட்சிய இந்த இடத்துலயாவது உண்மையா பயன்படுத்தியிருக்காங்க அப்டின்னும்போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன விஷயங்கள முன் வச்சாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லணும். அங்க அவங்க பேச ஆரம்பிக்கும்போது, "அண்ணா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பகிரணும்" அப்படின்ன உடனே, அண்ணன் முதல்ல எடுத்த உடனே அவரோட பாணியில ஆரம்பிக்கிற மாரி, நான் ஒரு தம்பிகிட்ட "எங்க வேலை செய்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க சாஃப்ட்வேர்ல இன்ஜினியரிங் அந்த மாரி வேலை பண்றேன்னோனே, "சாப்பிட்டு போய் தானே வேலை செய்றீங்க?" அப்படின்ட்டு அவர் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் உங்களோட மொபைல்ல 10G, 12G எந்த வேணா வரலாம். கஞ்சி விவசாயி நாங்க தான் ஊத்தணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அங்க ஆரவாரங்கள் இருக்கே, அப்படி இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள சொன்னாரு. இது எல்லாத்துக்கும் மேல அடுத்து அவர் அப்படியே ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொரு அரசியலையும் நகர்த்திக் கொண்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து வரிசையா ஒரு 5, 6 திருக்குறள்கள சொல்லிட்டு, "உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், தொழுதுண்டு மற்றவர் பின் செல்வர்" அப்படின்ட்டு அவரு அவர் சொல்ற அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு குறளுக்கும் விளக்கம் குடுத்துக்கிட்டு, அதாவது மிகப்பெரிய ஒரு புத்தரா வாழ்ந்து எதுவுமே வேண்டாம், உலகத்தின் மீது ஆசையே இல்லன்ற அளவுக்கு துறவியா வாழ்றவன் கூட, சோறு இல்லன்னு வச்சுக்கங்களேன், ஒண்ணும் இல்லாம போயிரும். அப்படிங்கிற மாரி, அவனே ஒருத்தவங்ககிட்ட கையேந்துறான்னா, அது உழவன்கிட்ட தான் அப்படின்னு சொல்லி, அனந்த் சீமான் அவர்கள் இந்த இடத்துல, அதாவது கிடைக்கிற எல்லா இடத்துலயும், அவர் தனக்கான, தன் கட்சிக்கான வாக்கு அரசியல அங்க முன்வைக்கவே இல்ல. இதுதான் அவரோட அவரோட பின்னாடி போகறதுக்கான மிக முக்கிய காரணமா இருக்கு. இதுதான் தமிழ் தேசியத்துக்கான பாதை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு அந்த இடத்துல போயிட்டு எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நிகழ்வுக்கே என்ன சொல்றது, அந்த நிகழ்வுலேருந்து ஒண்ணுமே எனக்கு பார்க்க தேவையில்ல. எதுவுமே வேண்டான்ற அளவுக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா, அவரோட வாயிலேருந்து அந்த வார்த்தையே வரல. இந்த இடத்துல எத பேசணும்னு நினைக்கிறாரோ அத செய்றாரு. அதாவது மக்களை அரசியல் படுத்திட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு. அவனுக்கு எது தேவை, எது சரின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், இப்ப பேசிக்கிட்டு இருக்க பல ஆட்சிகள் பதறி அடிச்சுட்டு ஓடுறது நடக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் 18ஆம் தேதி அந்த உரையில சொன்ன மாதிரி, "இலங்கையில என்ன நடந்ததோ அப்படிங்கிற மாதிரி இங்க நடக்கும்." இந்த விஷயத்தையும் அண்ணன் எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல பேசும்போது, இலங்கையில நடந்திருக்கிறது வெறும் ஒரு டீசர் தான். அந்த மாதிரியான நிகழ்வு விரைவில இங்க நடக்கும். ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. அத உணராம இருக்காங்க. அது நிச்சயம் எல்லாருக்கும் தெரிய வரும். இப்ப டீசர மட்டும் நீங்க பார்த்துருக்கீங்க. முன்னோட்டத்த மட்டும் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அண்ணன் சீமான் அவர்கள் அந்த விஷயத்த முன் வச்சிருந்தாங்க. ஸோ அதைத் தொடர்ந்து அவரு இந்த மாதிரியான ஒரு அரசியல் நிகழ்வு கிடையாது. அது ஒரு சினிமா நிகழ்வு. ஆனா அந்த இடத்துல அவர் பேசின அந்த ஒரு 10 நிமிடம், அந்த 10 நிமிடத்துக்கு அவரு ஸ்டேஜ்ல நின்ன அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, மொத்த பேரையும் திருப்பி போட்டுருச்சு. அந்த தமிழ் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு காலத்துல எல்லாரும் கேலி, கிண்டல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த எல்லாருமே, இப்ப தமிழ் அப்படின்னு சொல்லும்போது, நாம் தமிழர் கட்சியா? அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் சார்ந்து ஏதாவது ஒண்ணு பேசினாலே, எல்லாருக்கும் மைண்ட்ல வர ஒரே ஆளு அதுதான். சீமான் அவர்கள் சொன்ன மாரி, "என்னை தவிர்க்கலாம், என்னோட அரசியல, வரலாற்ற எவனாலயும் தவிர்க்க முடியாதுன்னு" அவர் சொன்ன மாதிரி, ஒவ்வொரு நிகழ்வும் அப்படிதான் இருக்கும். அவர் முருகர தூக்கும்போது இருந்த கேலி கிண்டல்கள்லாம் அவ்வளவு இருந்தது. இப்போ முருகன் சொல்லும்போது, இல்ல முப்பாட்டன்ற அந்த வார்த்தைய பயன்படுத்தும்போது எல்லாருக்கும் சீமான் ஞாபகம் வராங்க அப்படின்னா, அண்ணன் பதிஞ்சுட்டாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதில எந்த ஒரு வகையிலும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள், குறிப்பா சொல்லப்போனா சின்ன பசங்க, இப்ப தான் நம்மள கட்சியில அந்த இது பார்த்துட்டு வந்தவன் இந்த கேலி கிண்டல்கள தாங்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். தயவு செஞ்சு அந்த அந்த மனத்தோய்வு மட்டும் அடைஞ்சிராதீங்க. அந்த எல்லா விஷயமும் எதுக்கு அப்படிங்கிறது உங்ககிட்ட ஆதாரப்பூர்வமா இருக்கு. முப்பாட்டன் அப்படின்னு நம்ம சொல்றது, நம்ம ஒண்ணும் போய் அவர கும்பிட்டுக்கிட்டு நம்ம எல்லாம் நல்லதா நடந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே நம்ம போல.
ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் பெரியவர் இருக்கார், உங்கள் தாத்தா இருக்காருன்னா நீங்கள் அவருக்கு வந்து அவர் எழுந்து போய் தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் நீங்கள் தண்ணி மொண்டு கொடுக்குறதுங்கிறது வந்து நடக்கிறது. ஏன்னா அவரோட வளர்ப்பில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. அந்த மாதிரி முப்பாட்டன்கிறவர் வந்து நம்மளுடைய பாட்டன் தானே, வேறு யாரும் ஒன்றும் கிடையாதுல்ல. அந்த பாட்டனை நீங்கள் வணங்குறதால என்ன ஆக போகுது? நீங்கள் ஒன்றும் அவரை வந்து எப்படி சொல்கிறது, அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாருங்கிற அளவுக்கு நீங்கள் நம்ப வேண்டாம். அப்படி ஒருத்தர் இருக்காரு, இருந்திருப்பார், அவ்வளோதான். அவர் இல்லாமல் நம்ம வந்திருக்க முடியாதுல்ல. அதுதான் எதார்த்தம். இப்போ இங்கே இருக்கிற நம்மளுடைய 3 ஜென்ரேஷனுக்கு அடுத்து போனால் நம்மளும் ஒரு தாத்தாவாக போகிறோம், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு புரிதலில் இதை எடுத்துக்கணும். இதே கடவுள் நம்பிக்கை, இது வந்து அந்த ஒரு உருவ வழிபாடு அப்படிங்கிற எண்ணத்துக்கு இது போக வேண்டாம். இது வந்து நம்மளுடைய மெய்யியல் கோட்பாடு அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து அந்த சின்ன புரிதலற்ற சில பேருக்காக இந்த விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பேசலாம், அந்த அளவுக்கு இருக்குது. முதல்ல வந்து இந்த பிஹைண்ட் நோட்ஸ்க்கு அந்த விருது விஷயமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல இந்த காணொலியை வந்து உருவாக்குனது. ஆனால் சீமான் அவர்கள் சிறந்த ஆளுமைங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சுட்டே இருக்கார். எவன் எந்த ஓட்டு அரசியலுக்கு எப்படி வேணால் பேசட்டும், சீமான் அவர்கள் என்றைக்கும் பேச மாட்டார். அவர் எப்பவும் பேச வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர் பேசினாலும் அவர் கூட நிற்க தயாராக இருக்கும். ஏன்னா வாக்கு அரசியலில் அவர் வெற்றி பெற்றே ஆகணும். வெற்றி பெற்றால் தான் நம்ம ஆசைப்படுற அந்த கனவு தேசத்தை நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியும். நீங்கள் எப்படி தமிழ் தேசிய சோசியலிச குடியரசை வந்து நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் காணொலிகள் மூலயமா அங்கே தேசிய தலைவர் என்ன செஞ்சாருங்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த விஷயத்தை இந்த இடத்துல நான் பார்க்கணும். அண்ணன் சொல்கிற அந்த அன்பான சர்வதிகார ஆட்சியை நிச்சயம் நம்ம பார்ப்போம். அந்த இது நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, நம்மளுடைய குழந்தைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும். அதற்கான எல்லா ஏற்பாடையும் நம்ம பண்ணணும். எந்த இடத்துலையும் கூச்சப்பட்டோ தயங்கியோ அப்படின்னு நம்ம நிற்கக்கூடாது. கள அரசியலுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம இறங்கி வேலை செய்யும்போது அண்ணனோட ஆட்சி அமையும். அண்ணனோட ஆட்சி அமையும் போது நம்ம உண்மையாக கண்ணெதிரில் இதுதான்ப்பா ஆட்சி, இதுதான்ப்பா அரசியல் அப்படிங்கிறத நிச்சயம் நம்ம உணர்வோம். அந்த நாளுக்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.